வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான வெண்டைக்காய் துவையல். இந்த வெண்டைக்காய் துவையலை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெண்டைக்காய், சிறிதளவு புளி, அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சிறிய கடாயில் அந்த ஒரு கப் உரித்து வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுக்கு அதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதை நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கி விடுங்க. நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி தான் வைக்கிறோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் துவையல் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி வெண்டைக்காயை நைட்டில் ஊற வச்சுட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றப்ப நமக்கு மூட்டு வலிகள் குணமாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் ஒரு சின்ன பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சொல்கிற மாதிரியே நீங்கள் அந்த அளவோடு நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப அதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா அதே மாதிரி எங்களுக்கு வந்த மாதிரியே வரும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சிலருக்கு வெண்டைக்காய் வழவழப்பாக குழப்பாக இருக்கும் அப்படின்னுவாங்க. ஆனாலுமே இந்த சட்னி நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெண்டைக்காய் மசாலா செய்யலாம். நம்ம வெண்டைக்காயில் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் செய்யலாம். நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எப்போவுமே செஞ்சதே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ சுவையும் அதை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நல்லா பூண்டும் சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணுங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்காக சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெண்டைக்காயை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் பச்சை வெண்டைக்காவே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோடு சேர்த்து மற்றதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இது செய்கிறது ஒரு இதுவா அப்படின்னு. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யுங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்றதில்ல. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு சிலருக்கு குக்கிங் சேனல் பார்க்குறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் இதை பார்த்து ரசிக்கலாம். எனக்கு உண்மையாகவே குக்கிங் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஒன்று ஈட்டிங் சேலஞ்ச் பார்ப்பேன், அப்படி இல்லைனா இந்த மாதிரி குக்கிங்கில் நாங்கள் பார்க்குறப்ப மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு மன திருப்தி இருக்கும். ஒரு தக்காளி போட்டிருக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி கூட இல்லை. அதையும் சேர்த்து 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நல்லா வதங்கி வரட்டும். அதை லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் எடுத்து நல்லா அடி பிடிக்காத வண்ணம் நீங்கள் கலரிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் வெண்டைக்காய். நல்லா வாஷ் பண்ணி துணியில் தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி வைங்க. அந்த ஸ்லைமினஸ் நமக்கு இருக்காது. இது ஒரு ஃப்ரெஷ் நாட்டு வெண்டைக்காய்ங்க. அந்த சாதாரண வெண்டைக்காயிலும் செய்யலாம் நீங்கள், ஹைப்ரிட்லேயும். ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா எல்லா மசாலாவும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாதவங்க பயன்படட்டுமேன்றதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணுறேன் நான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது தெரியாதா நமக்கு, இது இப்படி செய்கிறது, இது அப்படி செய்கிறதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ இல்லை இது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்து ஒரு சிறு எலுமிச்சை அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல அப்படியே நின்றுடும்.
காரம் உப்பெல்லாம் அவர்களுக்கு தேவைக்கேற்ப தான். நான் நல்லா காரம் சாப்பிடுவேன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் உங்களுக்கு வந்து லிமிட்டாக வச்சா நல்லாயிருக்கும். இந்த சட்னியோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு களி அடுத்து வந்து உங்களுக்கு சாதத்தோட சுட சுட சாதத்தோடவும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு எடுத்து பாருங்கள். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அதோட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தி பாருங்கள். வெண்டைக்காய், கொத்தமல்லி எல்லாமே வந்து ஹெல்த்தியான இது இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் நாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைனா தீஞ்சிடும், அடி பிடிச்சிக்கும். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்து மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் ஒரு பல்சர் மோடு இருக்கும் இல்லையா, அதில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி வழவழ குழக்குழன்னு ஆகிடும். பல்சர் மோடில் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிறிய கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கடுகு கலப்பு, ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிறிதளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு லைக் பட்டன் ப்ளீஸ் லைக் பட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நிறைய ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்டேஜ் கறியிடுச்சு. அடுத்து கொஞ்சோண்டு வடகம், ரொம்ப சின்னதாக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வடகம் போட்டு அதில் பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் சட்னின்னு சொல்லலாம், வெண்டைக்காய் துவையல்னு சொல்லலாம். பேர் வைக்கிறது நம்மளோட இஷ்டம் இல்லையா? பார்த்தீங்களா இப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. வாவ்! இப்போ இதுக்கு நான் கோதுமை களி செஞ்சுருக்கேன். இட்லின்னு நினச்சிடாதீங்க. இந்த சட்னிக்கு கோதுமை களி நீ புட்டு வாயில் வைக்கிறது தான் தெரியும், அப்படியே தொண்டைக்குள்ளே நழுவி போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. வாவ்! பாருங்கள் களியை புட்டு சட்னி அப்படியே தடவி சாப்பிட்றப்ப எல்லாமே களிக்கு ஒரே மாதிரி சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காயில் செஞ்சு பாருங்கள். சும்மா அசத்துங்க டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.